எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்த மனுக்குல இரட்சகராகிய இயேசு அவரல்லவோ புறஜாதிகளுக்கு அளிக்கப்பட்டவர். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தந்த மனுக்குல இரட்சகராகிய இயேசு அல்லவோ புறஜாதிகளுக்கு அளிக்கப்பட்டவர். இயேசு என்ற இவர் நாமம் மாத்திரம்தானே புறஜாதிகளுக்கு தரப்பட்டது. இந்த நாமத்தில் மாத்திரம்தானே அத்தனை பரலோக வல்லமைகளும் செயல்படுகிறது. இயேசு என்ற நாமம் மாத்திரமே இப்போது மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறது. லூக்கா 2வது அதிகாரம், யோவான் 6வது அதிகாரத்திலிருந்து. லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யோவான் 6:47. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவுடன் தான் விசுவாசமாக இருக்க சொல்லியிருக்கிறார். யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதுனா யோவான் 8:55 படி அவருக்கு கீழ்ப்படுகிறது. இவரது நாமத்தின் மேல்தான் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள். இவரது நாமத்தின் மேல் புறஜாதியர் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்றல்லவா தீர்க்க தரிசனம் கூறுகிறது. மத்தேயு 12:21. எங்கிருந்து இவர்கள் யூதர்களின் தேவனாகிய யெகோவாவின் நாமத்தை பற்றி கொள்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டையே முக்கியப்படுத்தி போதிக்கும் கட்டட போதகர்களுக்கு இரட்சகர் இயேசுதான் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒளி என்ற சிம்பிள் சத்தியம் இதுவரை புரியவில்லையா? உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஏசாயா 42:7. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும் என்று சிமியோன் இயேசுவை குறித்து உறுதி செய்து கூறிய தீர்க்க தரிசன வசனத்தை இவர்கள் படிப்பதில்லையோ? எந்த அடிப்படையில் தங்களுக்கு தரப்படாத பழைய ஏற்பாட்டு யெகோவா தேவனுடைய நாமத்துக்கு இவர்கள் வைராக்கியமாயிருக்கிறார்கள்? மத்தேயு 12:21. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார் என்பதே. யார் நாமம்? இயேசு என்ற பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தின் மேல் தான் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லி இங்கே உறுதியாகுது. ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில் கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மண்கே எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கிறோம். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விவரித்து பூமியும் அதில் உற்பத்தியாயிருக்கிறவர்களையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்து இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலிலிருந்து விடுவிக்கும் கர்த்தராகிய நான் நீதியும்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாம் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். லூக்கா 2:30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். இயேசு தான் புறஜாதிகளுக்கு மகிமையான ஒளியாக வந்தவர். இப்போது இயேசு என்ற ஒரே நாமம் தானே இருக்கிறது. அதில் தான் அத்தனை வல்லமை இருக்குது. இப்பொழுது இயேசு என்ற ஒரே நாமத்தில் தானே அத்தனை வல்லமைகளும் சத்தியமும் தேவத்திட்டங்களும் உள்ளது. இயேசு என்ற தேவனுடைய நாமம் தானே ஒளியின் மார்க்கமாகிய கிறிஸ்தவத்துக்கு அடிப்படையாக தரப்பட்டுள்ளது. இந்த நாமம் தானே மனிதனுக்கு பரலோகம் தந்துள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அப்போஸ்தலர் 4:7. அவர்களை நடுவிலே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். முடவனை எழுப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அற்புதம் பேதுரும் யோவானும் பண்ண உடனே கேட்குறாங்க, எந்த நாமத்தினால பண்ணீங்க? மார்க்கு 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார்கள். என் நாமத்தினாலேன்னு சொல்லிட்டார் ஏசப்பா.